நண்பர்களே, வணக்கம். அனுபவ அறிவை மிளிரச் செய்யும் முப்பரிமாணங்கள். அனுபவ அறிவுங்கிறது யாருக்கு வேணால் இருக்கலாம். வளர்கிற குழந்தைக்கும் இருக்கலாம், நல்ல வயது முதிர்ந்த மனிதனுக்கும் அது இருக்கலாம். அவங்களுடைய அனுபவத்தால் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுறாங்க. சரி, அப்போது இந்த அனுபவத்தை ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஜொலிக்கிற மாதிரி காட்டக்கூடிய குணங்கள் தான் என்னென்னா ஆர்வம், அதை ஒரு ஆசை, அப்புறம் அதோடு ஒட்டி வர்ற கற்பனை, அப்புறம் தனித்துவம். இந்த மூணும் தான் அதனுடைய டைமென்ஷன். இந்த டைமென்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா உச்சத்துக்கு வருவாங்க. இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய பேரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது மூணுமே அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். நம்ம பாடகரில் பாருங்களேன், கேஜே யேசுதாஸ். இவர் என்னென்னா இந்தியாவே கொண்டாடக்கூடிய அந்த பாடல்களினுடைய என்ன சொல்றது, ரசிகர்களினுடைய காதலன். இவர் இந்திக்கும் போனார். அதில் என்ன சிறப்புனா, எவ்வளோ அருமையான எம்ஜிஆர் அவருடைய பாடலே இவருடைய இந்த பாட்டை பார்த்து ரொம்ப ஏந்து போனார். உரிமை குரலில் ஸ்ரீதர் எடுத்த உரிமை குரலில் வெளியே கதை எழுது. அப்போ எப்பவுமே எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய படைப்புகளில் தலையிடுவார். அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம், அது கண்ணதாசன் எழுதின பாட்டு. அப்போ ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டாரு, இதுக்கு ஒரு செட்டை போட்டு நல்லா எடுத்துருவோம் அப்படின்னு. பாட்டை பார்த்தா வெளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே. ஆரம்பமே எம்ஜிஆருக்கு கொஞ்சம் பிடிக்கல, இது எப்படி கொண்டு வருவார், இப்படி இருக்குதே பாட்டு அப்படின்னு. அதில் அவருடைய குரலில் அந்த பாட்டை ரொம்ப அந்த சுசிலா அம்மா கூட சேர்ந்து பாடும்போதும் அந்த அளவுக்கு தூக்கியிருப்பார். இவரும் அவருடைய அந்த படைப்பாளி யார் ஸ்ரீதர் அவருடைய கற்பனையெல்லாம் கலந்து கட்டி அந்த பாட்டை சாதாரணமாக ஆரம்பித்து ஒரு கனவுலக பாட்டு மாதிரி ஏறக்குறைய அது அன்பே வாழ வர்ற ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாட்டுக்கு ஈக்குவலாக அந்த பாட்டை அமைச்சு கொடுத்துருப்பாரு. இப்போ ஜேஜேஎஸ்எஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்திக்கு போகும்போது சிட்ஷோர்னு ஒரு படத்தில் பாடுறாரு. எல்லா ஃபஸ்ட்டு கொடுக்குற 2 பாட்டு ரவீந்தர் ஜெயின்கிறவர் தான் அதனுடைய மியூசிக் டைரக்டர். அதில் என்னென்னா அவருக்கு 2 கண்ணுமே சுத்தமாக தெரியாது ரவீந்தர் ஜெயினுக்கு. அப்புறம் இவர் பாடுறதை பார்த்துட்டு எல்லா பாட்டையுமே சிட்ஷோரில் கேஜிஎஸ்எஸ்க்கு கொடுத்துட்றாரு. அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். அந்த மொழியை கற்றுக்கிட்டு அதனுடைய உணர்வுபூர்வமாக அவ்வளோ அட்டகாசமாக அந்த பாட்டை உணர்ச்சிமயமாக பாடியிருப்பார். அப்போ இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க ரவீந்தர் ஜெயின்கிட்ட, அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட, உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுதுன்னா யாரை முதல்ல நீங்கள் பார்க்க விரும்புவீங்கன்னா, நான் கேஜிஎஸ்எஸ் தான், இந்த அற்புதமான பாடகரை தான் நான் பார்க்க விரும்புவேன் அப்படிங்காரு. இதேமாரி சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, 11 வயசுலேயே கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டார். அது அவருடைய உயிராக நினச்சதுனால பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒன் டேயாக இருக்கட்டும், டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே புரட்டி எடுத்துட்டார். சாதனைன்னு அது ஓயவே இல்லை. மழை பெஞ்சு அது முடியாதா, அந்த மழை ஓயாதான்னு நினைக்கிற அளவுக்கு அந்த சாதனை மழையை அவர் அந்தளவுக்கு கொட்டிட்டார். அதுக்கு அவங்க அப்பா உறுதுணையாக இருந்தாலும் அவருடைய அது மேலே வச்சுருந்த அந்த தனியாத ஆர்வத்தை தான் சொல்லணும். இப்போ இதில் இன்னொன்று இவரை ரொம்ப ரசித்ததுக்கு காரணம் டெண்டுல்கரை அவருடைய அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவர் பேட்டிங் தானே, ரொம்ப ஒரு இண்டிவிஜுவல், ரொம்ப தனித்துவமாக இருக்கும். கிரேஸ் அதுக்குன்னே எத்தனையோ நடக்கிற இடத்துல வெளிநாட்டுக்காரங்களாம் அவருடைய ஆட்டத்தை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி உள்ள ஒரு கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேனாக டெண்டுல்கர் இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்டர் மணிரத்னமும் உலக அளவில் இப்போ அவருக்குன்னு ஒரு உத்தி உண்டு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நம்மளுடைய டைரக்டர்ஸ் இந்திய இயக்குநர்களில், குறிப்பாக தமிழக இயக்குநர்களில் அவருக்கு என்ன உத்தினா, வசனம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். வசனம் வளவலன்லாம் இருக்காது. அந்த வசனத்துக்கு ஈக்குவலாக காட்சி அமைப்பை கொடுத்துருவார். அதே மாதிரி அவருக்கு என்ன அப்படின்னா 2 இது என்ன அப்படின்னா, அந்த ஒளி அமைப்பில் மேக்ஸிமம் ரொம்ப ஒரு மீடியமாக தான் லைட்டிங்கை கொடுப்பார். ரொம்ப பிரைட்டாக கொடுக்க மாட்டார். கொடுத்து அதை டைலக்டில் பிரைட்டாக கொடுத்துருவார். இப்போ அவர்கிட்ட கூட கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஏதாவது ஒரு இதாக என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தருடைய அந்த நம்பிக்கையின் பிரகாரம் அதிகமாக சன்செட்டை காட்ட மாட்டாங்க. இவருடைய படங்களில் நிறைய அந்த சூரிய அஸ்தமனத்தை காமிச்சிருப்பார் நிறைய சீனில். ஏன்னா அது அவருக்கு மனசுக்கு பிடிச்சதுனால நிறைய இதை அந்த மாதிரி காமிச்சிருப்பார்.
எடுத்த கதையை வந்து அந்த அளவுக்கு நச்சுன்னு, அது வந்து சொல்லப்போனால் இவருடைய கையாண்ட நிறைய கதைகளில் வந்து பிரச்சனைக்குரிய கதைகள் தான் நிறையா. ஆனால் அதை வந்து மனசுக்குள்ளே செலுத்துகிற அளவுக்கு அதில் ஒரு கலைநயத்தை கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வை கொடுத்து அற்புதமான ஒரு இயக்குனராக வந்து இவர் இது பண்ணியிருக்காரு. இவரும் எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரம்ப படங்கள் வந்து இவருக்கு தோல்வி தான். முதல் படமே கன்னட மொழியில் வந்துச்சு, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. தமிழில் வந்த படங்களுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த அனுபவத்தை வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து நாயகன், தளபதி, அப்புறம் அது என்ன சொல்கிறது, கீழாஞ்சலி, இதயத்தை திருடாதே, அது இவர் ஒரு தூக்குச்சு. அது மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய அந்த அலைப்பாயுதே, அது மாதிரி கொண்டாடப்படக்கூடிய இயக்குனராக வந்து அவருடைய ஆர்வமும் அவருடைய கற்பனை நயமும் தனித்துவமும் அவர் மேலே தூக்குச்சு. அது மாதிரி குறிப்பிட்டு இன்னொருத்தர் சொல்லணும்னா இவர் எஸ் ராமகிருஷ்ணன். அவர் வந்து படைப்புலகத்தில் இலக்கியவாதிகளில் வந்து கதை எழுத்தாளரில் வந்து தனித்துவமாக இருக்கார். இப்போ நிறையா பேருக்கு வந்து என்ன, எழுத்தும் சொல்லும் வேறு வேறு மாதிரி இருக்கும். பேசுகிறது ஒரு மாதிரி பேசுவாங்க, எழுதுறது ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவர் பேசுகிறதே வந்து சினிமா மாதிரி, நாடகம் மாதிரி இருக்கும். அப்படியே அந்த கதையோட்டத்தை வந்து உட்காந்து கேட்டோம்னா அது மணிக்கணக்கில் உட்காந்து இவர் பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவருக்கு வந்து என்ன வரையறை கொடுக்குறாங்கன்னா, அவர் இலக்கில்லாமல் பயணம் போகிறதே வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறதுன்னா சாகசம். அதான் இவருடைய இதுக்கு அது மாதிரி தான் இருக்கேன் இவருடைய அந்த படைப்புகள் எல்லாமே. அதனால் இப்போ இதில் சொன்ன எல்லாருக்குமே வந்து அந்த முப்பரிமாணங்கள் வந்து உள்ளே வந்து உள்றதுனால அவங்க அது வந்து பெரிய கோலோச்சி வந்து இருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த சின்ன குழந்தைகள்லேருந்தே அவங்களுக்கு உண்டான அனுபவங்களை வச்சு வளர்கிற இதில் ஒரு 10 வயசோ 15 வயசோ பெரிய வயசாகிற வரைக்கும் அவங்க அனுபவத்தினால வந்து அவங்க பக்கத்தில் இருக்கவங்கள உலகத்தை சமுதாயத்தை வந்து திருத்துவாங்க, நல்ல வழிக்கு வந்து கொண்டு வருவாங்க. இப்போது நான் கொஞ்சம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, சனிக்கிழமை தோறும் ஃப்ரெண்டு வந்து ஒரு மிடில் ஸ்கூலில் வந்து எச்எம்மாக இருக்கார். அப்போ அவர் கணக்கெடுக்க கூப்பிடுவார். ஒரு கிராமத்தில் இருந்தார் எங்கள் ஊர்லேருந்து. அப்போ கார் எடுத்துகிட்டு போய் அவர் ஊரில் போய் கணக்கு நடத்திட்டு வருவோம். எங்களுக்கு சனிக்கிழமை சாட்டர்டே எங்கள் ஸ்கூல் லீவாக இருக்கும். அவங்க வச்சுருக்கிற டைமில் போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக இருந்து கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணிட்டு வருவோம். அந்த கணக்கு மேலே ஆர்வம் இருக்கிறதுனால அங்கே அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால போவோம். அப்போது ஒரு நாள் அப்படியே ஒரு நாள் வந்து காரில் வந்து அந்த ஊருக்கு கிராமத்துக்கு வந்து போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் மரத்தடியில் உட்காந்து, அதாவது நான் வந்து அந்த 8ஆம் கிளாஸுக்கு போகிறதுனால அதில் படிக்கிற அந்த பிள்ளை, அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு பிள்ளை வந்து தம்பிங்க மரத்தடியில் உட்காந்து என்னமோ சொல்லி கொடுத்துட்ருக்கா. அப்போ காரை நிறுத்திக்கிட்ட போய் அதே ஸ்கூல் தான், அந்த நான் போகிற ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையும் அந்த பையன் 5ஆம் கிளாஸ் தம்பிக்காரன், அக்கா வந்து 8ஆம் கிளாஸ். என்ன நடக்குதுமோ அப்படின்னு கிட்ட போய் எட்டி பார்த்தா இப்போ சொல்கிறான், இந்த மாதிரி வந்து இவன் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிட்டான். நான் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு அம்மா சீக்கிரம் வேலைக்கு போயிட்டாங்க, சாப்பாடெலாம் எனக்கு இது பண்ணி ஊட்டி கொடுத்துட்டு கையில் போட்டு, இவர் வந்து இது செய்யலை, ஹோம்ஒர்க் செய்யலை, கணக்கு செய்யலை, அவங்க டீச்சர் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ நான் கேட்கேன், ஏன் இதை பள்ளிக்கூடத்தில் சீக்கிரம் கிளம்பிட்டீங்க, அங்கேயே போய் உட்காந்து செய்யலாமே, போகிற வழியில் எதுக்கு உட்காந்து செஞ்சிட்ருக்கிய மரத்தடியில் அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, வாழ்க்கை நடந்து போயிட்டே தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க பாட்டுக்கு போகலாம். ஆனால் அவங்களுடைய வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் தூரம் இருக்குது. இல்லை இவன் ரொம்ப அழுகுறான், அதனால் இவனை தாக்காட்டி இவனை கூப்பிட்டு வரணும், இவனை இழுத்துக்கிட்டே வர முடியாது, இதை முடிச்சாச்சுன்னா அவன் வந்து சாதாரணமாக என் கூட வெறும் நடந்து வந்துடும் அப்படின்னா உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா அப்படின்ட்டு இப்போ சரி செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் அவங்கள காரில் கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் வந்து விட்டாச்சு. இப்போ இதில் என்ன அப்படின்னா, அவளுடைய அந்த சாமர்த்தியம் வந்து நல்லா தெரியுது. அவனை விட்டுட்டும் வர முடியாது. அப்போ என்ன இதுங்கிறத வந்து அவனுக்கு அழகாக சொல்லி கொடுத்து இது பண்ணி வீட்லேயும் எல்லாத்தையும் சமாளித்து அவனை கொண்டு வந்து இது பண்ணி சேர்த்துட்டான். அப்போ அதை தான் சொல்கிறேன். இதில் வந்து தம்பி ஒரு நாள் செய்கிறதுக்கு தவறிட்டான், அவள் சொல்லியும் கொடுக்குறா, அவனை பள்ளிக்கூடத்துக்கும் சேர்க்கணும், வீட்டில் உள்ள மற்ற வேலைகளையும் பார்க்குறா. அப்போ இந்த வயசுலேயே வந்து அவ்வளோ பொறுப்பாக இருக்கா. அவனை ஏசலை, அடிக்கலை, தரதரான்னு இழுத்துட்டு வரலை. சரி நான் அவனுடைய ஆசைக்கு அதை முடிச்சுட்டு இது பண்ணிட்டு போகிறான். இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்தோன்னா என்ன பண்ணுவான்னா, சரிடா நம்ம சீக்கிரம் போகிறோம், அங்கே போய் உட்காந்து செய்வோன்னு அந்த இதில் வந்து சொல்லுவாள். அதை சொல்ல வரேன். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், எம்ஜி ராமச்சந்திரனுடைய உலகம் சுற்றும் வாலிபன். அப்போது இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பற்றி அவர் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாரு அவங்க வகையராட்ட.
அப்போ ஒரு கதையெல்லாம் சொல்லும்போது அவங்க கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த குரூப்புக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமாம், இது நீ சொல்கிறத பார்த்தா இந்த படம் வந்து அட்டகாசமாக இது பண்ணி எடுத்துடலாம், வெளிநாட்டெலாம் போய் அந்த எக்ஸ்போ அது நடக்கிற அந்த இது கண்காட்சி இதெல்லாம் காமிச்சு சிங்கப்பூர், ஜப்பான் அப்படி வெளிநாடு எல்லாம் காமிச்சு எல்லாம் இது பண்ணி. ஆனால் ஒரு சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்டுருந்தாங்க. ஏன்னா அவர் தான் டைரக்ஷன், அவர் தான் அதில் இன்வால்மெண்ட் எல்லாமே அவர் தான். எம்ஜிஆர் தான் ஆளினால் அதில் எல்லாம் பண்ணி அந்த படத்தை தூக்கி நிறுத்தணும். ஆனால் அவர் சொல்கிற டைம் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ கேட்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காது. அது இதெல்லாம் முடிச்சிட முடியுமா இந்த ஷார்ட் டைமில்? ஏன்னா அவங்க மெயின் பண்ணுறது என்னென்னா அந்த வெளிநாட்டில் நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளையும் அந்த படத்தோட கோத்துறணும். இவர் சொல்கிறாரு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னோன்னா, சரி இவருடைய ஆர்வத்தை வச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. சொன்ன ஷெடியூலுக்கு முன்னக்கூட்டியே உலகம் சுற்றுவாளி வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சின்ன பையன் எனக்கு நினைவு இருக்கும். ஆனால் ரொம்ப சின்ன பையன், ஏன்னா ஒரு 5th 6th அந்த மாதிரி படிப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடங்கள்லையும் அந்த படத்தை பற்றி தான் பேச்சு. படம் ரிலீஸ் ஆன உடனே படமும் அந்த ஓட்டம் ஓடிச்சு. ஆனால் அவர் என்ன நினச்சாரோ அந்த வந்து படத்தில் திரையில் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்துட்டார். ஏன்னா அதை பெருசாக வெற்றியாக காமிச்சது வந்து எம்ஜி ராமச்சந்திரனுடைய அனுபவம் தான். அதே மாதிரி இன்னொருத்தனையும் சிறப்பாக சொல்ல முடியும். நடிகர் திலகம் லேசப்பட்ட ஆள் இல்லை, சிவாஜி கணேசனும். அவரும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு படத்தில் அவருக்கும் ஒரு பெரிய இது பராசக்தி தான். இவருக்கு இந்த ரோலை வந்து கொடுக்கலாமா, முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது வேறு ஆளை. அப்போது போராட்டமாக இருக்குது. தயாரிப்பாளர், டைரக்டரு எல்லாம் இது பண்ணால் இன்னொருத்தர் தான் விழுக்கட்டாயமாக நிற்கார். இல்லை, இவர் நிறைய நாடக அனுபவம் இருக்குது, இவருடைய ட்ராமாவை பார்த்துருக்கேன், நல்லா செய்வார், இவருக்கு இந்த கேரக்டர் யங்ஸ்டர் கேரக்டரை வந்து கொடுங்க போராடுறாரு. கடைசி மனசு இல்லாமல் தான் அவருக்கு கொடுக்குறாங்க. அது முதலையும் சில இதெல்லாம் பார்த்து விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது கால்வாசி. படம் முடிஞ்ச உடனே அவர் கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டர், அந்த இவர் தயாரிப்பு எல்லாருமே அசந்து போயிட்டாங்களா, எல்லோரும் காட்டாங்களா, என்னப்பா நீ இப்படி நடிக்கிறியே அப்படின்னு. அதில் எப்படி இருக்குன்னா சிவாஜியினுடைய மிகை நடிப்பும் இருக்காது, அந்த பாத்திரத்துக்கு வந்து என்ன இதோ, அதாவது ஒரு பைத்தியக்காரனாக நடிக்கணும்னா பைத்தியக்காரனா, ஒரு ஆவேசமான இளைஞனாக நடிக்கணும்னா அந்த இளைஞனான பாத்திரம். அந்த கடைசியில் அதே மாதிரி கோட் சீன், அந்த கலைஞர் கருணாநிதியினுடைய அந்த வசனத்துக்கு கொடுத்த உயிர் கொடுத்த எல்லாருமே வீரபாண்டி கட்டபொம்மனை சொல்லுவாங்க. அதில் அந்த கோட் சீன் வந்து ரொம்ப அட்டகாசம். இதில் அதான் இப்போ எல்லாரையும் நான் சொல்லும்போது என்ன தான் சொல்ல வரேன் அப்படி யாராக இருந்தாலும் அனுபவ அறிவு அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா அவங்க வந்து தன்னை மெய்ப்பித்து காட்டணுங்கிற கூடிய ஆர்வம் தான் ஃபஸ்ட்டு. அந்த அவங்களுடைய அனுபவம் பேசுகிறது. நிறைய பேரை பற்றி இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்னா அது அவங்களுடைய ஆர்வம் வந்து அவங்கள முன்னிலைப்படுத்து. அடுத்தது வந்து என்னென்னா கற்பனை. அது இல்லாமல் ஒன்றுமே முடியாது. இப்போ மணிரத்னம் வந்து படத்தை எல்லாருக்கும் சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறாங்க, மணிரத்னத்தை இன்னொன்று நடிக்க சொல்லி தான் பார்ப்பாராம். ஃபஸ்ட்டு வந்து அவர் நடிப்பு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாராம், அப்புறம் தான் பட்டை தீட்டுவார். அவங்க எப்படி அவங்ககிட்ட வந்து வருதுன்னு பார்த்துட்டு தான் அப்புறம் வந்து ஒரு கற்பனையில் இதாகிடுச்சு அப்படின்னா அதுக்கு கரெக்ஷன் வந்து சொல்லுவாராம். சில பேர் பார்த்திங்கன்னா முதல்ல டைரக்டர் வந்து நடிச்சு காமிச்சிருவாங்க. அப்போ அது மாதிரி தான் அப்படின்னா அது காப்பி அடித்த மாதிரி ஆயிரும். அது ஒரு இது, அது ஒன்று. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து தனித்துவம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உண்டு. அதை வச்சு தான் ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அந்த தனித்துவத்தை அவங்க காட்டணுங்கிற அந்த இதில் இது பண்ணும்போது அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. அதனால் வந்து நம்மளுடைய அனுபவ அறிவு வந்து நல்லா என்ன சொல்கிறது, மற்றவங்கள வந்து நல்லா கவரணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களில் நம்ம கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அனுபவம் வந்து எல்லா மக்களையுமே கவர்ற அளவுக்கு வந்துடும். அதுதான் ஒன்று ஆர்வம், இன்னொன்று நம்மளுடைய அந்த கற்பனை, இன்னொன்று வந்து தனித்துவம். இது ஒன்றும் 3 மனசு இதயத்துக்குள்ளே இருந்ததுன்னா நம்மளை வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும். மிக்க நன்றி.